வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டேன். எந்த கேம் எடுத்துக்கிட்டேன்னா நிஞ்சா ஆராய்ச்சி எபிசோடு எத்தனை 5 எபிசோடு 5 6ன்னு நினைக்கிறேன். ஓகே, நிஞ்சா ஆராய்ச்சி அந்த லெவலில் முடிக்க வந்திருக்கோம். வாங்க கிட்டன்னு போகலாம். முடிச்சு பார்த்தா தெரிய போகுது. தம்பி டேப்பா சிரக் பிரக் அவ்வளோதான், அவனை போடுதலுங்க. கட்டான செட்டிங். இந்த பவர் இருக்கிற வரைக்கும் என்னை எவனாலும் அடிக்க முடியாது. தம்பி எலும்பு கூடு சுருவலாம். நீயே பார்த்தீங்களா, எவனோ ஒருத்தன் எலும்பு கூட்டையிலையே கத்தி கோடாரியை செஞ்சு நம்மளை போட்டு தர பார்க்கலாம். மேலே ஆசிட் கீழே ஆசிட் ஊற்றிட்டு மேலே போனால் தான் முடியும். தம்பி போயும் ஒத்த கொம்பு வீரங்கிட்ட செத்துட்டியடா. எவ்வளோ பெரிய லெவல்லாம் அசால்ட்டை தாண்டி வந்துட்டு அவங்கிட்ட போய் கரெக்டாக போடுங்க பார்க்கலாம். அவன்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது. அப்புறம் அவ்வளோதான். ஆஹா, நல்ல வேலை மேலே போகலை. கல் இருந்ததுனால தப்பிச்சேன். அந்த கல்லையே இப்போ நான் அடிக்க போகிறேன். அடி அவ்வளோதான். பாய்சன் லிவரை தடுத்தாச்சு. இப்போ பண மூட்டையை பொறுக்க வேண்டிய நேரம். பொறுக்குங்கள். கண்டிப்பாக எங்கள் இடத்துல பாம்பு வச்சுருக்கணுமே நினைத்தேன். ஏன்னா இவ்வளோ புட்டியில் ஒரு புட்டியில் கூட பாம்பு இருக்குல்லன்னா அதுதான் ஆச்சரியம். இருந்துச்சுன்னா ஆச்சரியம் கிடையாது. ஓகே, பின்னாடி ஏதாவது ஆப்பு இருக்குது. துப்பாக்கி டன் தெரியும். அவ்வளோதான். துப்பாக்கி சுற்றுறாத துப்பாக்கி. கட்டணா போட்டான். நல்லாடுறா. அந்த லாக் பாயிண்ட் இந்த அதை அவனும் வச்சிட்றாங்க. அவனும் வச்சான். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இவெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. பார்த்தீங்களா சொற்கள் மேலே என்னங்க சங்கு சக்கரம். தம்பி இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்திலே பார்த்துட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. நீ என்னடானா பின்னாடி ஒருத்தக்கிறான் பார்த்தீங்களா, அதுவும் எப்படி பாருங்கள், நமக்கு ட்ராப் வச்சுட்டு நிற்கிறான். தம்பி கரெக்டாக அந்த கேப்பில் குச்சி பார்த்தீங்கன்னா கேப்பு. தம்பி அந்த கரெக்டாக அதில் போயிட்டு நம்ம அவனை விட்டு தாண்டி போயிட்டு இப்போ கரெக்டாக நான் போவார். அவ்வளோதான். ட்ராப்பில் மாட்டினாலும் கவலை இல்லை. தம்பி இதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணம். அவுட் ஆகி அண்ணமனத்தை வாங்க சரிங்களா? ஐயோ பரவாயில்ல, காயின் போனால் போட்டு போகுது. தான் அவ்வளோ காயின் சம்பாதிச்சு வச்சுக்கிறோமே. அரைச்சி பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நான் காப்பாற்றுவேன். ஏன்னா உண்மையில எனக்கு நிறைய மரியாதையும் அக்கறையும் இருக்கு. என்னதான் அரைச்சி நீ இது பண்ணியிருந்தாலும் உன் பிள்ளைய காப்பாற்றணும். நான் ஆயிரத்தேன் மானஸ்தேன், அவ்வளோதான். ஒரு 3000 செலவு பண்ணுறது தப்பு. பணம் இல்லாதப்ப உனக்கு திட்டுவேன். தான் பணம் இருக்குல்ல, அப்புறம் என்ன. தம்பி இந்த இடம் தான் தம்பி, கரெக்டாக குச்சிருங்க. ஐயோ தம்பி வந்துட்டான். அவ்வளோதான். மேலே பாருங்கள், ஒற்றை கை வீரன். தம்பி கரெக்டாக நீ என்னுடைய கட்டானாவில் சொல்லியிருக்கீங்க. கட்டானாங்கிறேன். அவ்வளோதான். இங்கே எதாவது பாம்பு வச்சுருப்பானா? ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தைரியமாக போகலாமா இல்லை வேணாம் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். அந்த ஒரே ஒரு பானை மட்டும் உடைச்சிடலாம். தேரையா நான் எப்படியா போட்டேன் கேம். அவ்வளோதான். அந்த பாம்பை தூக்கி இந்த புட்டிக்குள்ளே வச்சுருந்தானா அந்த பாம்பை வெடிக்கிறதுல இவனும் செத்துட்டு நான் அசால்ட்டாக போயிடலாம். அதை வைக்க மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா நான் சாகணும், அவன் சாகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கேம் உருவாக்கணும். வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கெல்லாம் கொட்டை அந்த கொட்டையை காக்கா வேணாம் விட. நம்பல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். அவ்வளோதான். எனக்கு எவ்வளோ பெரிய ஆப்பு வச்சுருந்தாலும் அதெல்லாம் அசால்ட்டாக தாண்டிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். மேலே பாருங்கள், லேண்ட்மார்க் வந்துட்டோம். காக்கா பறக்குது, கொக்கு சிரிக்குது, கழுகு அழுவுது. ஆஹா, பவரே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பவர் நமக்கு கிடைக்க போகுது. அந்த பவர் கிடைச்சதுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான். இவ்வளோதான். பணத்தை தூக்குங்க. பார்த்தீங்களா, நமக்கு ஒரே பணம் மேலே தான் போங்க. மேப்பிங் இருக்குது, அடி வழியாக தான் போகணும். அதிக பிரசிங்கத்தனமாக பண்ணாமல் கரெக்டாக போயிரு தம்பி, சரியா? நம்ம ஒன்று பண்ணலாம். இது எல்லாத்தையும் கீழே இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு அப்படி போயிட்டு அப்படி உனக்கு கரெக்டாக அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பவர் எடுத்துகிட்டு இந்த ஆசிடில் அவ்வளோதான். ஆசிடில் நீட்டாக போயிடலாம். நமக்கு அவன் தேவையே இல்லை. அந்த குறுக்கு கட்டை தேவையில்லை. ஏறுங்க தம்பி பார்க்கலாம். ஏற முடியுங்களா உங்களால்? ஏற முடியுமா? ஐயோ ஏற முடியல. அப்போனா நம்ம அப்படி தான் தம்பி வரணும். அப்படி தான் வரணும். வந்துருங்க.
கரெக்டாக போயிருங்க. அதை டச் பண்ணாதீங்க தயவுசெய்து. அந்த பவரை இப்போதைக்கு எடுத்துடாதீங்க. நீங்கள் அதை தாண்டி போயிடணும் ஓகேங்களா. இந்த பவர் நம்ம எதுக்கு யூஸ் ஆகும்னா அதுக்கு யூஸ் ஆகும். புல்லட் பாண்டி ஐயோ பவர் அப்பா நல்லா எடுக்கல. பாம் நினைத்தேன் வந்தா. இப்போ எடுத்துகிட்டு கிட்டு அந்த பாய்சனில் போகிறோம். பாய்சன்லாம் நமக்கு அது டட்டன் டன் அவ்வளோதான். அவெல்லாம் நமக்கு ஒரு மேட்ரே இல்லை பார்த்தீங்களா. அசட்டை சொல்லிவிட்டேன். என்ன தம்பி சங்க சக்கரம் அவ்வளோதான். கொஞ்சம் கேட்டு வந்துடுங்க. எனக்கு அவ்வளோ போயிருங்க. அவ்வளோதான் லேண்ட்மார்க் வந்துடுங்க தம்பி. அதுக்கப்புறம் நம்ம வித்த குதி மாட்டிக்கலாம். பின்னாடி என்ன இருக்குது? பணமா இல்லை பாமா? அங்கே போனால் தான் எடுக்க முடியுமா? எவ்வளோ வித்த காட்டுறானுங்க. அவ்வளோதான் தம்பி. கொஞ்சம் ரிவ்யூஸ் வந்துடும். அவங்க அடிச்சிருப்போம். பவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பவர் இருக்குது. போகிற வழியில் ஏதோ முள் படுக்கை இல்லை ஆசிட்டு அந்த மாதிரி எதாவது கொடுத்தீங்கன்னா சப்பவேட்டர் சால்ட் வாட்டர் ஒழுத்துடு. ஒரே டைட்டாக இருக்குது. அடேங்கப்பா நமக்கு இத்தனை வில்லன்களை ஒரு இடத்துல முடிச்சிடுங்க. கட்டண அட்டாக் அவ்வளோதான். இப்போ இப்படி வந்து அப்படி மேலே போய் இப்படி போய் அப்படியே வந்து அதுக்குள்ளே புட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். பாம் இருக்குது. அந்த பாம் அப்படியே உருண்டு கீழே இருக்கிற நம்மளை அட்டாக் பண்ணால் எனக்கு வேலை மிச்சமில்ல. ஏன்னா அது நடக்காது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா இந்த கேம் ஒரு கணக்கு நான் சாகணும் அவன் சாகக்கூடாது. நல்ல எண்ணம். இவனை ஃபஸ்ட்டு போடலாமா அவனை ஃபஸ்ட்டு போடலாமா, இவனை ஃபஸ்ட்டு போடலாமா அவனை ஃபஸ்ட்டு போடலாமா. துப்பாக்கி வச்சுருக்கனால ஆபத்து இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அவனை போட்டு பணத்தள்ளி. ஓகே கட்டண பவர் ஆக்டிவேட் அம்முட்டு தான் பார்த்துக்கிடுங்க தம்பி. இப்போ நம்ம வந்து கீழே போகிறோம். அவனை சறுக்கு பொறுக்கும் அடி 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 போட்டு தள்ளிட்டான். எங்கிருந்து எங்கே வருகிறது இந்த வாழ்க்கை, எங்கிருந்து எங்கே போகிறது, உன் மகனை காக்கத்தானே. கரெக்டாக வந்து தம்பி அவன்லாம் செத்துறாதீங்க. அவளாம் நமக்கு மேட்ரு இல்லை. கரெக்டாக போயிருங்க. லேண்ட்மார்க் நம்ம வந்துடும். ஏன்னா திருப்பி அங்கேருந்து வரானா. அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிடலாம். ஏன்னா பணம் புட்டி 3 புட்டி சொல்லுங்க. அவனை எதுவும் வாங்கிட்டு அது நம்ம கடந்து போயிடும். நம்ம வந்து ஆள் கிடையாது. அதனால் நம்ம வந்து போடுங்க. அவ்வளோதான். தாத்தா சௌக்கியமா? கிழக்கட்டை கைத்தடி ஊண்டி. அவனை எப்படி திட்டினாலும் சொரணம் இல்லையா தம்பி. அவ்வளோதான். அவனை போட்டு தெளியாச்சு. வேறு யாராவது இருக்கிறாங்களா? ஆஹா துப்பாக்கி வீரன் டன் எங்கே இருக்கிறார்? என்ன நம்ம லிமிட்டை தாண்டி இருக்கிறேன். நம்ம கொஞ்சம் கிட்ட போயிடும். அவ்வளோதான். ஏன்னா இங்கே ஒருத்தன் இப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றும் அவ்வளோ சந்தோஷம். இவ்வளோ தூரத்தில் வந்து நான் அடிச்சுட்டு இருக்கிறேன். தலைவன் என்னன்னா, தம்பி நல்லா இருக்கிறியாப்பா கிழக்கு கட்ட. ஐயோ வந்துட்டானே. 2 பேரும் அட் டைமில் இருங்க. இந்த இடத்துல மட்டும் அந்த புட்டியில் பாம்பு இருந்துன்னு வைங்க. 2 பேத்தையும் நான் அசால்ட்டாக போட்டுருவேன். குறுக்க வேறு அந்த சுறுசுறு சுக்கர வெளி வேறு. அடே தம்பி நீங்கள் கொஞ்சம் இடைஞ்சலாம் இருக்கிறீங்க தம்பி. கொஞ்ச நேரம் மேலே இருக்கிறீங்களா? போட்டு தள்ளிடு தம்பி. ஒருத்தன் காலி, இன்னொருத்தன் இப்போ உடனே காலியாக போகிறான். டன் தம்பி அவ்வளோதான் தம்பி. முடிச்சிருங்க தம்பி. அவ்வளோதான். போயிட்டே இருப்போம். பார்த்துக்கிடுங்க. ஆஹா அருமை அற்புதம். பாம் சொருவல் இல்லை. ஆஹா ஐயோ இவனா தப்பித்துட்டேன். ஐயோ திருப்பி அவனா. தம்பி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க தம்பி. கட்ட ஏன்னா நிற்க மாட்டியாடா அந்த இடத்துல. அட போயாயோ பவர் வச்சுக்கிட்டு நாக்கு கூட வச்சு. ஏங்க நான் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லெவல் பக்கமாக ஒன்று 10 முடிக்கல. புன்னகை வந்துட்டோம். சிறக் ஐயோ பாமா. ஏங்க இந்த பக்கம் கீழே ஆப் வச்சுருக்காங்க. அதனால் மேலே போயிட்டு தாங்க திருப்பி அது வழியாக தாங்க போக முடியும் தம்பி. இங்கேருந்து நேராக அங்கேருந்து நேராக அங்கே அப்படியே நம்ம அங்கே போயிடுறோம். எங்கே போயிடுறோம்? இருங்க தலைவர் கீழே வருவார். வாங்க சுறு இப்போ நம்ம போகலாம். தம்பி ரெடியாப்பா? அவ்வளோதான் தம்பி. இன்னும் ரிவர்ஸ் வாங்க தம்பி. அப்போ மன்னிச்சுக்கிறாங்க 2 பேர்கள். கட்டண அட்டாக் ரெடியாக இருக்குதுங்க. போனோம்னா தட்டிடலாம். 2 பேர் அசால்ட்டாக தட்டிடலாம். இப்போ பாருங்க தம்பி கட்டணா. அவ்வளோதான். என்னப்பா
இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப் வச்சுருக்கானுங்க. ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐசில் சொல்லுவா மாதிரி தான் சந்தோஷம். அப்பா ஐயோ, ஏன்னா போயுமே ஆசிட்ல எனக்கே கேவலமாக இருக்குது. இவ்வளோ கேவலமாக தோத்துறியடா ராசி. உன்னை பற்றி நானே என்னென்னு நினச்சினேடா. நீ இப்படி ஒரு சப்பா பீஸாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நினைப்பான் அவன் பையன், எங்கள் அப்பா என்னாரும் எவ்வளோ தூரம் எவ்வளோ பாதையை கடந்து, எவ்வளோ மலைகளை கடந்து, எவ்வளோ மயில்களை கடந்து வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு. ஆனால் நீ இருக்கிறியே டிடங் டிடங். எப்படிலாம் சாவறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ சாவறது எல்லாமே என்னையும் சாவடிக்கிற. தம்பி ரிவேஸ் வந்துருங்க தம்பி, போங்க தம்பி. இப்போ நீங்கள் நம்ம மேலே போகும் நேரம். மேலே போங்கள். இப்போ ஏதாவது ஆப்பு வச்சிருப்பான் தெரியலையே. போவான் என்னப்பா. ஐயோ 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 இவனா. ஆஹா, வந்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துசுப்பி. என்ன பி? சுசுப்பி. வாங்க போகலாம் நேர்கொண்டப்பா. ஆஹா, முடிக்க போகிறோம். ஆஹா அருமை. என்ன அந்த லெவலில் ரொம்ப சப்புன்னு முடிஞ்சிருச்சு. நான் என்னென்னமோ கற்பனை பண்ணி வந்தேனே, அசால்ட்டாக முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு லைக் போட்டு என்னோடய சேனல் 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை.